செடியில் ஒன்றுன்னா பறிச்சு தர சொன்னாங்க. விஜய் அண்ணா ஜெயிக்கணுன்ட்டு கீச்சன் வந்து அவர் ஜெயிக்கணுன்ட்டு சாமி கிட்ட லெட்டர் எழுதிருக்காங்க. பூர்ணமலையில் என்னை கட்டி கொடுத்து அவர் குடிச்சிட்டு வந்து ஒரே அடிப்பார். சாப்பாடு என்ன வயசாகுது உங்களுக்கு? இப்போ எனக்கு 28. எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போதான் 3 வருஷம். சரி. அவர் இப்படி எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பவானி அண்ணியோட எங்கள் அண்ணன் ஒய்ஃபை வச்சுக்கிட்டு பின்னாடி குடியேறிட்டார். எங்கள் அண்ணனாலையும் தாங்க முடியல. எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் அழுவுது, என்னாலையும் தாங்க முடியல. நானும் போலீஸ் ஸ்டேஷனில் 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம். அம்மா சொல்லிட்டாங்க இதோட விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்க பவானி அன்னைக்கு. பின்னாடி வீட்டில் குடி வந்துட்டாங்க. எங்கள் சாமான்லாம் வேறு பாதி எடுத்துன்னு போயிட்டு குடி வந்துட்டாங்க. சரி நாங்கள் கொடுத்துட்டோன்னு அப்புறம் நான் சொன்னேன், நானும் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு தாலியை கழட்டி மெட்டி குடற்கரை எல்லாத்தையும் கழட்டி பின்னாடி நியூ இயர் அன்னைக்கு மாதா கோயில் சர்ச் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த உண்டியில் போட்டு வந்துட்டேன். நான் எனக்கு தாலியும் வேணாம் எதுவும் வேணாம். ஆனால் தாலி இல்லைன்னு எல்லாரும் கேட்பாங்களே. அம்மா சொன்னாங்க தாலி இல்லாமல் எப்படி ப்ரெக்னென்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் என்னம்மா தாலி தான் தாலி, எனக்கு சிலுவை தான் தாலி அப்படின்னு அம்மான்னு சொல்லிட்டேன். இப்போ கூட எங்கே போகிற வேணும் எங்கே கிளம்புறா இந்த பஸ்ஸில் அம்மா தான் வாங்கி தந்தாங்க. எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஆட்டோவில் புக் பண்ணி காலேஜில். எங்கே வந்தீங்க? மாத்தூர்லேருந்து வந்தீங்களா? மாத்தூர்லேருந்து இங்கே வந்து ஆட்டோ புக் பண்ணியிருந்தீங்களா? இங்கே யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா உங்களுக்கு? யார் சொன்னா உங்களை இங்கே வந்து? யாருமே நடவடிக்கை ஸ்டேஷனில் இப்போ நானும் எழுதி கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். எனது கணவர் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து குடியேறியிருக்காங்க. எங்கள் அண்ணனோட ஒய்ஃபை வச்சுட்டு இருக்காங்க, குடியேறியிருக்காங்க. பேர் வந்து பவானி. கொடுத்து பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அண்ணனையே போட்டு அடிச்சுட்டாங்க. எங்கள் அண்ணன் கொடுத்தது வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் நான் போய் கொடுத்தேன், இதுமாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் உயிருக்கு என்ன ஆபத்துன்னா அவங்களும் எடுத்துக்கல. எங்கே போனாலும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இவர் சிஎம் ஆகிட்டாருல்ல அண்ணன். நியூஸில் எப்போவுமே விஜய் ஃபேன், சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் நான். எனக்கு விஜய் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். டிவியில் இங்கிலீஷ் அந்த படம் பேருனா துல்லாத மனம் சொல்லும். அந்த படத்துலேருந்தே நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஓட் லிஸ்ட் வாங்கி அவருக்கு தான் ஓட்டே போட்டேன் நான். ஃபஸ்ட்டு ஓட்டு வாங்கி போட்டேன். அம்மா தான் விஜய். சரி மேடம், இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன லெட்டர் மட்டும் இப்போ கொடுத்தல, இந்த லெட்டர் மட்டும் உள்ளே போச்சுன்னா போதும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம். என்ன லெட்ரு கொடுத்துட்டு பாதுகாப்பாக சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விட்டு உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துங்க, தூக்க மாத்திரை போடுங்க, சாப்பிட வைங்க. சாப்பிட மாட்டேன் இப்போல்லாம். சரியா எல்லாமே செஞ்சு தராங்க, சாப்பிட மாட்டேன். சரி மேடம், நீங்கள் லெட்டர் கொடுங்க. யாரை பார்க்க வந்தீங்களோ அவங்ககிட்ட லெட்டர் கொடுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.